பீர்பால் கதைகள் 33. 3 புத்திசாலிகள். ஒரு நாள் மன்னர் அக்பரின் மன்றத்திற்கு 3 பேர் வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் நான் தான் புத்திசாலி என்று கூச்சலிட்டார்கள். மன்னர் பீர்பாலை அழைத்து, பீர்பால், இவர்களில் யார் உண்மையிலேயே புத்திசாலி என்பதை நீ தீர்மானி என்றார். முதல் மனிதன் சொன்னான், மன்னா, என் கழுதை பேசும், நான் அதனுடன் தினமும் வாதம் செய்வேன். பீர்பால் சிரித்தார். அப்போ உன் கழுதை நாளைக்கு நீதிமன்றத்துக்கு வரட்டும் என்றார். அடுத்த நாள் அந்த ஆள் தனது கழுதையை கொண்டு வந்தான். பீர்பால் அதனுடைய காதில் மெதுவாக ஏதோ சொன்னார். ஒரு நிமிடம் அமைதியாக நின்றார். பிறகு சொன்னார், சரி, இப்ப போ. பீர்பால் மன்னரிடம் சொன்னார், அந்த மனிதன் ஒரு முட்டாள் என்பதை அவன் கழுதை நிரூபித்து விட்டது. நான் அதன் காதில், உன் முதலாளி ஒரு முட்டாள் என்றால் உன் வாயை திறந்து எதுவும் பேசாதே, அவன் முட்டாள் இல்லை எனில் நீ பேசு என்றேன். ஆனால் தினமும் அவனுடன் வாதம் செய்யும் கழுதை அமைதியாகத்தானே இருந்தது. அவன் முட்டாள் என்பதற்கு இதை விட வேறு சாட்சிகள் தேவையில்லை. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த இரண்டாவது மனிதன் சொன்னான், மன்னா, நான் வானத்திலிருந்து மழையை வரவழைக்க முடியும். மன்னர் கேட்டார், அப்படியா? அவன் சொன்னான், இப்ப இல்ல, நாளைக்கு. அடுத்த நாள் மழை பெய்யவில்லை, வெயில் அடித்தது. பீர்பால் சொன்னார், மன்னா, இவன் சொன்ன பொய்யை வானம் கூட நம்பவில்லை, இவன் இரண்டாவது முட்டாள். மூன்றாவது மனிதன் தலை நிமிர்ந்து கம்பீரமாக சொன்னான், மன்னா, நான் மூன்றாவது முட்டாளாக இருக்க முடியாது. காரணம், நான் யாரையும் ஏமாற்ற முயற்சிக்க மாட்டேன். பீர்பால் சிரித்தார். நீ சொல்வது உண்மை என்றால் இவர்கள் இருவரும் உன்னை ஏமாற்ற முடியாது. ஆனால் நீ இங்கே உன் புத்திசாலித்தனத்தை நிரூபிக்க வந்தது தானே முட்டாள்தனம். ஏனெனில் புத்திசாலிகள் எப்போதும் தங்களை புத்திசாலிகள் என்று சொல்லிக்கொள்ளவே மாட்டார்கள். மன்னர் சிரித்தார். அப்படின்னா இவன் மூன்றாவது முட்டாள் தானே? பீர்பால் தலையை ஆட்டினார். ஆம் மன்னா, இன்று நம் மன்றத்தில் 3 முட்டாள்களும் தங்கள் சான்றிதழ்களுடன் வந்துள்ளனர். மன்னர் சொன்னார், பீர்பால், ஆனால் நீ 4வது புத்திசாலி, என்னுடைய நம்பிக்கையான ஒரே மனிதன். பீர்பால் மெதுவாக பதிலளித்தார், மன்னா, அந்த நம்பிக்கை தான் எல்லாவற்றையும் விட பெரிய செல்வம். முடிவில் 3 முட்டாள்களும் மன்னரின் பரிசை கேட்டார்கள். அவர் புன்னகையுடன் 3 கண்ணாடிகளை அளித்தார். இதில் உங்கள் முகங்களை பாருங்கள், உங்களுக்கு பொருத்தமான பரிசு இதுதான். அரண்மனை முழுவதும் சிரிப்பு சத்தம் நிறைந்தது. நீதி, முட்டாள்தனம் முன்னதாக முந்தும், அறிவு அமைதியாக அடங்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.